Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான எறா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எறா முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து ஒரு தொக்கு செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து ஹீட்டான பிறகு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்தேன், ஆனால் அது நல்லா பெரிய வெங்காயம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கங்க. இது நான் ஒரே பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வதங்கட்டும். இப்போ எறா வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய பெரிய எறா, கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா பெரிய பெரிய எறா ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் சில எறாலாம் வந்து கட் பண்ணிட்டேன் 2ஆக. நீங்கள் நார்மல் சைஸில் இருக்கிற எறாலே கூட செஞ்சு பார்க்கலாம். இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்குது. இது கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினா தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து தக்காளியும் வதக்கிக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் எறா தொக்கு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறோம். அதனால் நல்லா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ தக்காளி இது மாதிரி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே எறாவையும் சேர்த்துக்கிறேன். எறாவும் முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நல்லா எறாவை வதக்கி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லு போகும். எறாவும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கும். அது கலர் மாதிரி வரும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எறா வந்து கொஞ்சம் கலர் மாறுது. இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு 2 எடுத்துருந்தேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை குழம்பு மாதிரியும் செய்யலாம். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்து இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் மசாலா தூள் குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து தனியாக மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்க்குறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேங்கினஸ்ஸாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி எறாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போயே வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து அந்த கல்லுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அளவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.
இதை வந்து இப்போ மூடி வச்சுக்குவோம். இடையில ஓப்பன் பண்ணி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எறாவோட கன்சிஸ்டன்சி. ஏன்னா எறா வந்து வெந்த பிறகு இல்லை ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சின்னா ரப்பரியாக ஆகிடும். அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் விடுங்க, முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் வேகும். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இறாலாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் இடையிலையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டேன். இது பெரிய இறாங்கிறதுனால கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சிலே நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட்டில் திக்காகிடும். நம்மளோட எறா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்த தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹீட்லேயே தான் அது கொதிச்சிட்ருக்குது. இதை வந்து இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட எறா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் வந்து வில்லேஜ் ஸ்டைலில் சேர்த்து செய்கிற மாதிரி செஞ்சுருந்தேன். நார்மலாகவே எறாவில் முருங்கைக்காய் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தொக்கா வந்து செய்கிறப்போ அதுவும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ரசம் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நார்மலாக ஒயிட் ரைஸில் நம்ம வந்து இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து எறா தொக்கு செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறக்காமல். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.